ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ கிராணி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் ப்ளே பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, வாங்க. ஆமாம், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க உள்ளே போவோம். ஈஸி மோடு வச்சுக்கோங்க. கிராண்ட்பாவை வேணாம், கிராணி வச்சுக்கோங்க. கிராண்ட்பா சும்மா டம்மி. கிராணி வச்சுப்போம். வேறு எதுவும் மாத்திர மாரி இல்லை. கிராணி அவ்வளோதான். வாங்க உள்ளே போவோம். இப்போ போட் எஸ்கேப் பண்ணலாமா? போட் எஸ்கேப் பண்ண போகிறோங்க. லோடிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், டே 1. கிராணி சொட்டை கிளவி தலையில தாங்கி. ஐயோ, யாரா என்ன அடித்து போட்டது? யாரோ நம்மளை அடிச்சு போட்டிருக்காங்கங்க. சரி வாங்க, டோரை திறந்துட்டு வெளில போவோம். இது உள்ளே ஏதாவது வச்சுருக்காங்க. இது உள்ளே வைக்க மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சது தான். கிராண்ட்பா இருந்தால் தான் கேமராவில் பார்ப்பாரோ, கிளவி பார்க்குமா என்னன்னு தெரில. அதுகிட்ட கீயே இல்லை, எப்படி பார்க்கும்? இதில் இன்னும் டேப் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு யார் முறையில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது? வேறு என்ன? கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல. இதை வாசிச்சுட்டு போகுமா? கிளவி போகிறோங்க. இது வந்துட்டு கீழே போயிடும். இது ஃப்ரெஞ்சில் ஸ்டன்கன்னு அப்பப்போ இது உள்ளே போட்டு வைப்பாங்க. எதுவும் இல்லை. கிராணி அந்த இடத்துக்கு வேறு வந்திருக்குமே. பொறுமையாக போவோம். ஏக்கா கிழவி, ஏக்கா தான் நிற்கிது கிழவி. இப்போ பார்த்துருங்க வெளில போனா. போடா, இது என்னடா இடிச்சுக்கு நிற்கிது? பார்த்துட்டா. ஏய் கிழவி, இங்கே வர்றி. ஏய் இங்கே வரு. ஏய் என்னங்க நம்மளை மதிக்காமலே போயிட்டுருக்கு. இப்போ தள்ளி விட்டா வரும் பாருங்க. இப்போ ஊட்டாங்கிட்டே தூக்கிட்டு வருது கிளவி. வருது வேகப்பா. இதில் தான் இருக்கா? உன்னைய பார்த்துலாம் பயப்பட மாட்டேன், ஏன்னா இது ஈஸி மூடு. மேலே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. இதிலலாம் எதுவும் வைக்க மாட்டாங்க. ஹெலிகாப்டர் மேலே அதை படித்து நம்ம என்ன பண்ண வரோம்? நம்ம பண்ண போகிறது போட் எஸ்கேப்பு. அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். எதுவும் இல்லை. இதில் ஃப்ரெஞ்சு இருக்குது, எடுத்துகிட்டு போய்டும். ஃப்ரெஞ்சை ஸ்பேனர் இல்லை, ஃப்ரெஞ்சு. இங்கே ஸ்டன்கன் இங்கே வைப்பாங்க. ஸ்டன்கன் வந்து கிடச்சிட்டுன்னு வைங்களா, கிராணி அதுக்கப்புறம் வலிப்புன்னு டான்ஸ் போடும். அதை நம்ம கண்டு கழிக்கலாம். ஸ்டன்கன் அங்கே கிடச்சிட்டு ஸ்டன்கன்னு. இந்த ஹத்துக்கு கிராணி வேறு வருமே. பொறுமையாக பார்ப்போம். கிளவி வந்தவத்துக்கு அதை சொட்டையில் அடித்து படுக்க போட்டுடலாம். வரும் இருப்ப இங்கே வாடி வேகமா. இங்கே இந்த பக்கம் வந்து தலையில் கொடுத்துட போகுது. வரும்னு பார்த்தா அங்கே காணும் கிழவிதா. வருது கிழவி. கிளவி டான்ஸ் ஆட்ட பார்த்தீங்களா என்ன? இது கரெக்டாக இதை வர வச்சு எடுக்கணுமா? அவ்வளோதான். கிளவி என்ன இப்படி படுத்து கிடக்க? வாயை பாருங்க, பல்லு வலிக்கு பல வருஷம் ஆகும் போல். கண்ணை வேற மூடிட்டு இருக்கு. ஐயோ, எங்கே என் கூட வர? ஏய் இங்கே பாருங்க, என் கூட வருது. வீட்டுக்கு போச்சா? இங்கே பாருங்க, என் கூட இழுத்துட்டு வருது. அப்போலாம் நின்றுட்டு இதுக்கு பிறகு அவ்வளோதான். அவங்க கம்பெனியில் இடம் கொடுக்க மாட்டாங்க வரத்துக்கு. இது வேறு எடுத்து விட்டு போகணுமா? ஃப்ரெஞ்சை எடுத்துகிட்டு போய் கட்டி விட்டு வந்துடும். வாங்க. இது வேற பொறுமையாக முக்கிக்கிட்டு எந்திரிக்கிறான். இதில் போட்கி இருக்குமா? அவ்வளோதான் போட்கி. எல்லாம் விளாண்டு கொஞ்சம் பழகிட்டு இருக்குங்க. கிராணி 2 தான் எனக்கு விளாண்டு கற்றுக்கிட்டேன். இது எதுவும் இங்கே தான் இருக்குன்னு நம்மளுக்கே தெரிஞ்சு போட்டுதுங்க. அந்தளவு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. யாரெல்லாம் கிராணி 2 ப்ளே பண்ணியிருக்கீங்களோ கமெண்டில் வந்து சொல்லுங்கப்பா. எனக்கான இருக்கிற கிராண்டிலே 2 தான் எனக்கு பிடிக்கும். ஃப்ரெஞ்சு நம்ம எதுக்காக வந்தோம்? ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு போய் கேட்டி விடலான்னு வந்தோம். பார்த்தா அதை விட்டுட்டு கதை பேசிவிட்டு அங்கேயும் நான் சுற்றி நிற்கிறேன். கீழே போகணும். புதகுழியில் போய் அது சாக்கடை போய் இதை கட்டி விட்டுன்னு சாக்கடை நின்று விடும். மேலே
போய் வேறு என்ன பண்ணுறது இப்போ? இதில் எதாவது கிடைக்குதான்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு போக வேண்டியதான். இதில் எதாவது இருக்கா? ஹெலிகாப்டருக்கு இதெல்லாம் நம்ம தேவையில்லைங்க. இதை இப்போ திறக்க முடியல டோரு. அப்பாடி ஸ்டன்கன் மேலே போய் பார்க்குமா ஏதாவது கிடைக்குதானே? செக்யூரிட்டிக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ அதை வேறு கண்டுபிடிக்கணுமா? செக்யூரிட்டிக்கு மேலே போய் கண்டுபிடிப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையானதாக ஏதாவது இருக்கா? பேட்லாக்கியா? பேட்லாக்கி போய் வச்சு கீழே தூக்கி போட்டு வந்துடுங்க பேட்லாக்கி. அப்போ கிளவிக்கிட்ட திரும்பி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். போய் படிக்கட்டுக்கிட்ட பேட்லாக்கியை போட்டு வந்துடும். ஏதாவது வருதா? கிழவி வரியா வரலையா சொல்லு வேகமா. வரல போல். வாங்க போ. கிழவிக்கெல்லாம் பயந்துருந்தா ஆகாது. ஐயோ புசுக்குன்னு வந்து அடிச்சிருவாளான்னு பயமாக இருக்குது கிழவியை பார்த்தா. வருது பாருங்க. இப்போ திரும்பி வலிமாங்க டான்ஸ் போடுறியா கிழவி? சரி ஆடிட்டு போ. கிளவி ஆடணும்னு நினைக்கிது. நம்ம ஆட விட்டோம்னு நம்மளுக்கு காப்பி ரேட்டு வந்துடும். என்ன பண்ணுறது? ஏதோ பரவாயில்ல, ஒரு 3 செகண்டு பாவம் ஆசைப்படுது உள்ள ஆடிட்டு விடும். கிளவி குறுக்க படுக்காதான் எத்தனை தடவை சொல்கிறது ஒன்று ஓரமாக போய் படு. என்னங்க கிளவிக்குள்ள மரியாதை போய்ட்டு. முதல்லாம் எப்படி இருந்தது கிளவி? கிளவியை பார்த்தா கொலை நடுங்கும். இப்போ பார்த்தா ஜோக்கர் ஆகிட்டு கிளவி. என்ன பண்ணுறது? முன்னாடி எல்லாம் அரல் வேணும் கிளவியை பார்த்துட்டு. போட் கீழே கிடக்கு. வேறு என்ன? ஸ்டேரிங் வேணும். செக்யூரிட்டி கீயை கண்டுபிடிக்கணுங்க. ஐயோ கிளம்ப இருந்தால் அவன் சொட்டையில் தாங்கிட்டு வாங்கிக்கலாம். இப்போ அவன் வேறு இல்லை. இது உள்ள ஏதாவது வச்சுருக்கானதா? என்ன வச்சுருக்கானோ? இது வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு க்ரோபார் வச்சுருப்பானோன்னு நினைக்கிறேன். உள்ள க்ரோபார் அவ்வளோதான். நம்ம தான் க்ரோபார் அடிச்சுட்டு போய் திறந்து விட்டு வந்துடும். அங்கே ஒரு இடம் இருக்கா, அங்கே செக்யூரிட்டி கீ வச்சுருப்பானோன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். உள்ள தான் நம்மளுக்கு தேவையானதாக கிடைக்கணும். அங்கே வர என்னது தேவை தான். ஆனால் அந்தளவு தேவையில்லை. இங்கே போட்டு வச்சுப்போம். போனால் செக்யூரிட்டி கண்டுபிடிக்கணுமே. எங்கே போய் கண்டுபிடிக்கிது? ஏதாவது திறக்காத இடம் என்ன? ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போய்ப்போம். அது திறக்காத இடம் ஏதாவது இருந்தால் போய் பார்த்துட்டு வரோம். இங்கே வேறு என்ன? இது இங்கே நம்ம வராத இடம். ஓ அந்த மண்டேன்னு அடிக்கணும். அவ்வளோதான். வாங்க. இப்போனே மறந்துவிட்டோம் பயம் இருக்கிறது. ஏய் வாடா. இன்னும் இம்மாத்தில் வரான். சும்மா ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டதுக்கு. வா அங்கே கரெக்டாக அங்கே என்ன பாரு, அண்ணனை பாரு. அவ்வளோதான். இப்போ நான் சுட்டா வர கீழே போயிடுமே. இது வேறு அப்பாடி இங்கே தான் விழுந்துருக்கு. இப்போ நான் சுட்டாவே பூமிக்கு போயிடுதுங்க அந்த புல்லட்டு. சரி ஸ்டன்கனோட அந்த இது சேஃபு கிடைக்கு. சேஃபை திறந்து பார்ப்போம் வாங்க. எல்லாம் நல்லதாக கிடைக்கணும் வேண்டிக்கிங்க எல்லாம். அரசன் எல்லாம் வேண்டிக்கிங்க. அரசனுக்கு நல்லதாக கிடைக்கணும். என்ன அது கிடைக்கிது? ஏய் செக்யூரிட்டிக்கு இங்கே தான் இருக்குது. எடுத்துகிட்டு போயிடுப்போம். அவ்வளோதான். சேஃபு முதல்ல வந்து பார்ப்போம் அது இருக்காங்க. டீசல் கேனு. அவ்வளோதான். இதை தூக்கிட்டு போய் வெளில போட்டு வச்சுப்போங்க. அப்போ நம்ம திரும்பி தேடிட்டு கிடக்கணும். வெளில போட்டுட்டு போய் இது சேஃப் இதை போய் ஸ்டேரிங் வண்டி தான் இன்னும் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி போய் ஸ்டன்கன் எடுக்கணுங்க. ஸ்டன்கனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் அடிப்போம். அதில் அந்த இதை டோரை திறந்து மேலே போய் எவ்வளோ வேலை. இதில் போய் இடுக்கல மாட்டிக்கிறேங்க. கிரானைட்டு இந்த இலவால கிரானைட் அடி வாங்கியிருப்போம். ஏய் ஓடாரி நில்றி மச்சான் கூப்பிடுறேன்ல நின்று என்னன்னு கேட்டு போ. கிரானி கலகி செத்தாலும் திருந்தாது. இங்கே பாருங்க ட்ராப் போட்டு போகிறத. அடே அந்த போய் படுறி ஓரமாக போ. இது வேறு புல்லட்டை வரணும் பற்றி. எங்கே என் கூட வந்துக்கிட்டு இருக்கா? புல்லட்டை எடுத்துகிட்டு நம்ம எதுக்கு வந்தோமோ கிளவி அடித்து பறக்க விட்டு போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் முதல்ல அந்த டோரை ஓப்பன் பண்ணோம். அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டன்கன் எடுத்துகிட்டு மேலே ஏறணும். எவ்வளோ வேலை. இதா என்ன என் கூட வர?
ஏங்க செத்தாலும் காலை பிடிச்சிக்கிட்டே வருதுங்க. இது அடுத்தவங்க காலை வர்றது தான் பார்க்குது. இதெல்லாம் நாடு கடத்தணுங்க. இப்போ கடை கீழே இறங்கி ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வரணும். மேலே வெப்பன் கீ வச்சுருப்பானோ கீழே எங்கேயுமே வெப்பன் கீ கிடைக்கல. அவனை மேலே தான் இருக்கும். மேலே அந்த ட்ராவில் வச்சுருப்பானு நினைக்கிறேன். அங்கே தான் வைப்பானோ இல்லைன்னா வேறு பார்ப்போம். வாங்க மேலே போய் பார்த்தா தான் தெரியும். சரி என்னதுக்கு நான் வந்தேனே தெரியாமல் திரும்பி மேலே ஏறி வந்துருக்கேங்க. சே ஸ்டன் கன் எடுக்கலான்னு கீழே போனேன். திரும்பி மேலே ஏறி விட்டேன். என்னங்க போங்க. ஐயா இறங்கின வந்து அந்த அம்மாவும் திருப்பி காட்டுது. என்ன பண்ணுறது? ஸ்டன் கன் எங்கே போட்டோம்? கிளவி சுட்ட இடத்துல தான் கிடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே இது உள்ள எங்கே வச்சு இங்கே இது உள்ளே தான் இருக்குது. இந்த ட்ராவலில் போட்டு போனேன். எடுத்துகிட்டு மேலே போய் செக்யூரிட்டி ரூமில் போகணும். கிழவன் வண்டி தான் போவான். கிழவன் செக்யூரிட்டி ரூமில் போய் அதை கண்காணிக்கிற மாரி கிழவியும் கண் வைக்குமா என்னன்னு தெரியலையே. சிசிடிவி வச்சு கண்காணிப்பான கிழவன் அந்த மாரி கிழவி கண்காணிக்குமா என்னன்னு தெரியல. சரி பார்க்க ஸ்டேரிங் மாரியே இருந்தது. பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சுடணும். இல்லைன்னா உள்ளே போய் ஸ்டன்கனோட புல்லட்டு மாட்டிக்கும். இங்கே இது கட்டர் வேலை எடுத்துகிட்டு வரணுமா? ஐயோ டென்ஷன். வெப்பன் கீ அவ்வளோதான். வெப்பன் கீ கிடச்சிட்டு கேள்வியெல்லாம் பறக்க விடலாம் போகலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை. கேள்வி இந்த தடவை ஒரே சுட்டு கொள்ளலான்னு நினைக்கிறேன். இது ஹேண்டில் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது மேலே தூக்கி போட்டு போமா எதிரே கட் பண்ணிட்டு போ. ஐயோ இந்த சத்தத்தில் கிளை வேற வந்து தொலைஞ்சிருமே. அதில் இதில் ஒரு புன வண்டி உட்காந்துருப்பான். டப்புன்னு வந்து பயமுறுத்துவான். அதெல்லாம் மதத்தால் தான் பயந்துக்கிட்டு யாராவான் வந்துக்கிட்டே இருக்கான். அவனோ கருப்பாக கண்ணங்கரையான்னு உள்ளே உட்காந்துருக்காங்க. என்னங்க இவன் யாருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லி விட்டு போங்கங்க. பாவம் பயப்படல. கிராணிக்கு எப்பயோ நம்மளை மாரி அடிமையாக இருப்பான்னு நினைக்கிறேன். இது எதுலேருந்து கீழே குச்சான்னு டப்புன்னு ஸ்க்ரீன் அந்த பக்கம் திரும்பிக்குதுங்க. கிராணி குறுக்க வந்து அடியை போட்டுற போகுது. இறங்கணும் வேற. இங்கே வேற வரும் கிளவி. இப்போ பாருங்க எவ்வளோ வேகத்தை எவ்வளோதான் அடித்தாலும் திருந்த மாட்டுது. ஒரு உருட்டாங்கட்டையை தூக்கிக்கிட்டு நம்ம பின்னாடியே வருது. இன்னும் நம்மளெல்லாம் அடிக்கணும்னு நம்பிக்கையில் சுற்றிக்கிட்டு இருக்குது போல கிராணி. அடி வாங்காமல் எஸ்கேப் பண்ணி காட்டுறோம். ஒரு தடவை கூட அடி வாங்கிடக்கூடாது. வெப்பன் கீழே நிற்கும்னு நினைக்கிறேன். கிராணி வந்துடுறப்போ புசுக்குன்னு வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கும். பாருங்கள் கிராணியை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறான். உள்ளே போகுது பாருங்க. நம்ம பின்னாடி வரது கூட தெரியாமல் போகுது. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு என்னது அது ஆனால் விடுது. எப்போ டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டானா. இப்போ பாருங்க இது கீழே உள்ள சத்தம் கேட்டால் கூட கிராணி இங்கே வந்துடுங்க. அவ்வளோதான். புல்லட் ரெடியாக இருக்குது. வா 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 வா. தெளிவாக ஓரமாக போய் நிற்கிது பாருங்க. கரெக்டாக வரும் தப்பு ஓட அந்தாண்டா. நீலாம் இங்கெல்லாம் என்கிட்டலாம் வரலாமா? ஓரமாக போய் படு. எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்புறோம். எஸ்கேப் பண்ணுறோம். ஒரு தடவை அடி வாங்கல கிராணிட்ட. நம்ம தான் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. எதுக்கும் பார்த்துப்போம். முதல்ல ஸ்டேரிங் எடுத்து போய் சொருகி வச்சிடும். எடுத்து வச்சு போட்டுப்போம். அப்போ போய்க்கலாம். நான் டீசலை போய் ஊற்றணும். இப்போ இதையும் உரமாக போட்டு போயிடும். அப்புறம் போய் வச்சுக்கலாம். வேறு என்ன எல்லாத்தையும் எடுத்தாச்சு. போட் கீ அவ்வளோதான். நம்ம தான் இதுக்கப்புறம் கிளம்புறோம். எஸ்கேப் பண்ணுறோம். நம்ம தான் எப்போவுமே. கிராணியே நம்ம தான். கிராண்ட்பாவும் நம்ம தான். ஸ்டேரிங்கு இங்கேருந்துலாம் வர முடியாதா? பக்கத்தில் போனால் தான் சொல்ல முடியுது. சே வீடியோ பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது போதும் நம்மளுக்கு. ஒரு 100 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தாவே போதும். ரொம்பலாம் கேட்கல. இது வேறு வெறியாவது. பொறுமையாக ஏறுங்க. இப்போ தான் சிவப்பு
மஞ்சள், பச்சை, ஈஹி, அவ்வளோதான். வேற என்ன, எல்லாம் கிடச்சிட்டு இதை தூக்கி போட்டாவே கழுவி வந்துடுமே. ஐயோ வந்துடும். கிளம்பிடலாம், வரத்துக்குள்ளே கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். கடன்னு ஓடுங்க. மேலே தூக்கி கீழே இருக்கணுமா? கிராணி 3ல மேலே தானே தூக்கி விடணும். எங்கே சாவி வந்துடும். கிளவி வர விட்டு நம்ம வண்டி எடுக்குமா? கிளவி வருதா? அது இப்போதைக்கு வர மாரி இல்லை. நம்ம கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். என்னடா அது ஸ்டார்ட் ஆக மாட்டுது? இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட்டே ஆக மாட்டுது? இதெல்லாம் எடுத்துட்டேன்டா. என்ன இழவு பண்ண? இங்கே ஒரு இடத்துலையும் என்ன ஸ்பார்க்? ஐயோ ஸ்பார்க் பிளக் மறந்துட்டேன். சே இப்போ இது ஸ்பார்க் பிளக் வர்றது என்னமே. அதை எங்கே வச்சுருக்கானோ? ஐயோ கிரானிட்ட ஒரு அடி கூட வாங்காமல் எஸ்கேப் பண்ணுறோன்னு வேறு சபதம்லாம் விட்டனே. வந்துடுமே கிளவி வேற. எங்கே போய் என்ன தப்பு தேட போகிறேன்? எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல வச்சுருப்பானோன்னு நினைக்கிறேன். அது போய் எடுத்துடும். க்ரோபரை வச்சு 2 இடத்த ஓப்பன் பண்ணோம். அதில் ஒரு இடத்த ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு இடத்துல தான் ஓப்பன் பண்ணல. இங்கெல்லாம் இருக்கா? கக்கூஸில் தான் பெயிண்ட் வச்சுருக்கானோ. சே தண்ணி கூட ஊற்றாது போல் கிளவி. அதுவும் கண்ணங்கரேர்னு. சீக்கிரம் போகணும் மேலே போய். எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரோபரை எடுத்துட்டா போதும், நம்ம தப்பிச்சிடலாம். இங்கெல்லாம் எதுவும் இருக்குல்ல. ஐயோ கிளவி, ஐயோ தட்டி சுட்டதடா கை விட்டதடா, தட்டி சுட்டதடா கை விட்டதடா. சாரி கைஸ், ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா கிளவி போட்டு தள்ளிட்டு உஷாரான கிளவியாக இருக்கும் போல். சரி விடுங்க, வாழ்க்கைனா சரி சில அடிகள் விழ தான் தெரியும். பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு குசை விட்டுக்கிட்டு தான் போய் க்ரோபரை எடுத்துகிட்டு கட்டன்னு எடுத்துகிட்டு போய் கிராணியை குறுக்க ஏதாவது மனநாடி வந்துட போகுது. கிராணி இருக்கியா? இல்லை கட்டன்னு க்ரோபரை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கிராணிக்கு டாட்டா கட்டிட்டு போக வேண்டியதான். இது என்னப்பா அது? செக்யூரிட்டி க்ரோபர் இருக்குது. அப்படியே இறங்கணும். கடன்னு ஓடுங்க. ஓடு எஸ்கேப் ஆகிறோம். இப்போ 10 நிமிஷத்தில் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா 15 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறது? யாரும் லைக் பண்ணாமல் போயிடாதீங்க காய்ஸ், ப்ளீஸ். ஒரே ஒரு லைக் கொண்டியும். அடுத்து என்ன கேம் விளாட்னு கமெண்டில் சொல்லிவிட்டு போயிடுங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். க்ரோவர் எடுத்துகிட்டு போய் டப்புன்னு இருக்கணும். ஸ்பார்க்கில் அவ்வளோதான். ஸ்பார்க்கு கிடச்சிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். கிளம்பியாச்சு, அவ்வளோதான். கிராணி கிளவி பாய், போயிட்டு வரேன். டாட்டா குடு பாய். ஐயோ போட்டிக்கு எங்கேயே கிடக்கு, எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோதான். இதை எடுக்க வரப்போ கிராணி இன்னொரு உருட்டங்கட்ட அடியை போடும். நம்ம வாங்கிட்டு போக வேண்டியதான். இந்த அது வந்து சொந்தடா. வா சே எங்கே உருட்டிட்டு போகிறா? வா. அவ்வளோதான், எடுத்தாச்சு. கிளம்ப வேண்டியதான். நம்ம தான் போட்டு எடுத்து போட்டுக்கு அவ்வளோதான். கிளம்பியாச்சு. எஸ்கேப் காய்ஸ், பாய். கிராணி கல்வி. ஐயோ என்கிட்ட தப்பிச்சு போயிட்டானே. இப்போ கிராண்ட்பா வந்தானா நான் என்ன பதில் சொல்லுவான் அவனுக்கு?